அண்ணே என்னண்ணே காரணமே இல்லாமல் ப்ரெஸ் மீட் வச்சுக்கிறீங்க? நம்மளுக்கு காரணம் தேவைப்படுமா? இல்லை, இன்னைக்குமே நம்ம ப்ரெஸ் மீட் வைக்கிறதுக்கு காரணம் தேவைப்படலாம். ஆமாம் எதுவும் ஐயோ அங்கே பார்த்துக்கலாம். விடு. சாமி சாமின்னு சொல்றீங்களே, என்னைக்காவது இந்த வாழ்ற பூமியை பத்தி கவலைப்பட்டிருக்கீங்களா? அவனும் கை தட்ட மாட்டான். டேய், உன்னை இப்படி இழுச்சிக்கிட்டு இருக்கோம், பக்கத்தில் உட்கார வச்சேன், கையை தட்டுறோம். ரொம்ப தட்டுறோம். நேற்று யார் என் தம்பி யுவன் சங்கர் ராஜா? இன்னைக்கு யாரு? இன்னைக்கு யார் அவன்? எந்த நாட்டிலையாவது இந்த மாதிரி நடக்குமா? என் தம்பி யுவன் சங்கர் ராஜா சிறுபான்மையர். அவரை பெற்ற எங்க அப்பா இளையராஜா, அவரு பெரும்பான்மையர். எந்த நாட்டிலையாவது இந்த மாதிரிலாம் நடக்குமா? நான் சொல்றது புரியுதா இல்லையா உங்களுக்கு? புரியலடா அண்ணமாவோட. ஓய், யாரா அவன் அண்ணனை பத்தி தப்பா பேசுறது? அண்ணன் நீ பேசுங்க. ஒருவேளை இவனா இருக்குமோ? மக்களே, இப்போ என்னோட சகோதரர் ஏஆர் ரஹ்மான் இருக்கார்ல, அவரு சிறுபான்மையாராம். அவருடைய அக்கா பையன் ஜிவி பிரகாஷ், அவரு பெரும்பான்மையர். வேடிக்கையா இருக்கு மக்களே. ஓ, இப்போ இதெல்லாம் யாரோ கிட்ட கேட்டா என்ன இவன் சம்மந்தமே இல்லாமல் பேசிட்டு இருக்கான். நேற்று எவ்வளோ குடிச்சான்னு தெரியலையே, அவரால் வாங்கி கொடுத்த பாட்டில் காலி பண்ணிருப்பானோ. போ டேய், மைண்ட் வாய்ஸ்னு சத்தமாக பேசிகிட்டு இருக்க. இஸ்லாமியர்களுக்கு 5 கடமை இல்லாமல் அவங்களுக்கு 6ஆவதா ஒரு கடமை இருக்கு. அது என்னன்னா சன் கட்சிக்கு போடுறது. அது என்னன்னா வாங்கி வச்ச சரக்கு. அப்படி அதாவது அந்த நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த இறை தூதரே மேலேருந்து இறங்கி வந்து சன் கட்சிக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொன்னால் கூட இஸ்லாமிய மக்கள் அவர் இறை தூதரே இல்லைன்னு அவங்களே சொல்லிடுவாங்க. என்னடா மூடிட்டு இருக்கா? அண்ணா என்னண்ணா நீங்கள் பாட்டுக்கு வளருங்கிறீங்க? மூடு மக்களே. அது அவங்கள பொறுத்த வரைக்கும் பூக்கட்சியோட பி டீம் நான் அப்படிதான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆரம்பிச்சிட்டாங்க. ஏண்டா சொல்லுண்ணா. அம்மாளுங்க தானே எல்லாரும் வச்சா? ஆமாண்ணா. ப்ரெஸ் மீட்டுன்னு சொன்னால் அதெல்லாம் செய்வில்லை கரெக்டா? ஐயோ என்ன ஐயோவா? மக்களே, இந்த இஸ்லாமிய மக்கள்லாம் எனக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக இல்லை. ஆனால் தொடக்கத்திலிருந்து அவங்களுக்காக இறங்கி வேலை செஞ்சது நான் தான். ஆனால் எனக்கு எதுவும் பயனும் இல்லையே. ஏன் சொல்லுப்பா, சொல்லு. அண்ணா எவனும் சொல்ல மாட்டேங்கிறான். நான் என்னன்னு தெரியல. ஒழுங்கோ எவனும் சொல்ல மாட்டான். ஏண்ணா? ஏன்னா ஒரு பையன் நம்மளுக்கு ஓட்டு போடலையே. மைக் வர மாட்டேங்குது. மக்களே, நீங்க எனக்கு ஓட்டு போடுங்க. இவன் வார்த்தை. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லாரும் கட்சி ஆரம்பிக்கிறீங்க, தனித்தனியாக கட்சி ஆரம்பிக்கிறீங்க. இல்லை எதுக்கு தனி கட்சின்னு நான் கேட்குறேன். கூட்டணி சேர வேண்டியதானே? சொல்லுங்க மக்களே. மக்களே ஐயோ சொல்லுங்க. இவர் என்ன திருந்தல போல. எதுக்கு கூட்டணி வைக்கிறீங்க? இப்போ தம்பி அஜய் எடுத்துக்கங்க. அவர் எனக்கு தம்பி மாதிரி. அது ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு மாதிரி நான் பேசுவேன்.
அதை யாரும் நீங்கள் கண்டுக்க மாட்டீங்கன்னு தெரியும். நான் பேசுகிறதெல்லாம் வந்து ஒரு உதாரணமாக நீங்கள் எடுத்துக்கங்களேன். இவர் சேட்டை யூடியூப் வச்சுருக்காரு, ஆனால் பல ஓட்டைகள் இவரை பற்றி இருக்குது. அதெல்லாம் வெளியே வந்துச்சுன்னா தாங்க மாட்டீங்க. மிஸ்ஸாக ஒரு ஹெல்மெட்டு போட்டு வச்சுக்கிறேன். உனக்கு மக்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். அண்ணா இது ஏதோ எழுதியிருக்கண்ணே. ம் மக்கள் மாடி படி. அண்ணா படிக்கவா? எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம், படி. ஏண்டா சைமன் மவனே, நீ சரியான ஆம்பளையா இருந்தா இந்த கேள்விக்கு பதில் சொல்லு. ஏய் என்ன நீ பேசுறியா? ஐயோ அண்ணா இதில் போட்டிருக்கண்ணே. கொடு, என்ன படிக்கிறேன். சார் நான் உங்ககிட்ட கொஞ்சம் கேள்வி கேட்க எஸ்கேப் ஆகுறியா? என்கிட்ட கேள்வி கேட்குற அளவுக்கு தைரியமான தம்பி நீ. மேலே வா, கேள்வி கேட்கலாம். கேள்வி என்கிட்ட கேள்வியா? சார் டேய் சேட்டா, டேய் ஹெல்மெட் மாட்டியா? டேய் காது கேட்குதா இல்லையாடா உனக்கு? அப்படியே திரும்பிக்கிட்டே இரு, இப்படி உட்கார். யாரு மேம்? ஹெல்மெட்டு கழட்டு. என்கிட்ட ஏதாவது வாய் விட்டு மாட்டிக்கிட்டா யாரும் என்கிட்ட வராமல் தடுக்கிறது தானே உன் வேலை. இந்த பையன் யாரு? அண்ணா யாருன்னு தெரியல, ஒரு ரசிகராண்ணே. ரசிகரா? அவன் என்னமோ ரெடியாக கேள்வி கேட்குற மாதிரி வந்திருக்கான்டா. ஏதோ ஒரு இதில் வந்து நான் கேள்வி கேட்க வாங்கன்னு வந்துட்டான் போல அவன். ஐயோ போயா. ஏ அதான் வந்துட்டான்ல, நீ தள்ளு. யோ இன்னும் இது போயா. யோ தம்பி சேட்டை போ, நான் கிட்ட கேள்வி வா. போ போய் உட்கார். சரி தம்பி, இந்த லெட்டரை நீங்கள் தான் விட்டு இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் சார், மூஞ்சிக்கு தான் ட்ரை பண்ணேன், அது தெரியாதனமாக அதில் விழுந்துருச்சு. வேடிக்கையாக பேசுகிறீங்க. ஆமாம், ஏதோ கேள்வி கேட்கணும்னு சொல்கிறீங்க. கையெடுங்க ஃபஸ்ட்டு சார். தம்பி தமிழில் பேசலாமே சார். உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லணும், சொன்னாலும் வேஸ்ட்டு தான். இப்போது என்ன பேசணுன்றது எனக்கு தெரியும், புரியுதுங்களா? எனக்கு எங்கள் அம்மாவை பிடிக்கும், அதனால் போகிற இடத்துல அம்மா அம்மான்னு கத்திட்டு இருக்க மாட்டேன். புரியுதுங்களா உங்களுக்கு? புரிகிறது. அதெல்லாம் விடுங்க. இவ்வளோ நேரம் நீங்கள் பேசினதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கிறவன் இந்த மாதிரிலாம் பேசுவானா? இதில் ஒரு கட்சியோட தலைவர் நீங்கள். ஏய் பி போடா. தம்பி நீ கேள்வியை மட்டும் கேட்கலாம். என்ன கேள்வி எனக்கு வந்து நீ முன் வச்சிருக்க அதை கேளு. தான் உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா? இருக்கு. இந்த இப்போ தெரிஞ்சிடும். சம்பந்தமே இல்லாமல் ஏஆர் ரகுமான், இளையராஜா அப்படி இப்படின்னு என்னென்னவோ கதை விட்டு இருந்தேன். சரி, அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுற, 5வது கடமை 6வது கடமை என்னென்ன? ஏன் உங்களுக்குலாம் அறிவே இருக்காதா? என்ன பேசுறீங்க தம்பி? தமிழ் கொஞ்சம் பார்த்து பேசுங்க. இப்போ எனக்கு புரிஞ்சவன் நீ தலைவனா அவன் தலைவனா? சேட்டை அண்ணா பாருங்கண்ணே, உன் வாயில பெரிய ஓட்டையா இருக்கு. ஏண்டா ஒரு தலைவனை எப்படி தேர்வு செய்யணும்னு மக்களுக்கு தெரியாதா? ஏன் உன்ன மாதிரி அறிவில்லாதவங்களா அவங்க? வெங்காயம். அப்புறம் என்னவோ சொன்னீங்க, இறை தூதரே இறங்கி வந்து, எங்க இன்னொரு வாட்டி பண்ணி காட்டு அதே மாதிரி. இறை தூதரே இறங்கி வந்து என்னென்ன அது வாயால காவாயா? சரிப்பா, நீ சொன்ன மாதிரி அவர் இறங்கி வந்துட்டாருன்னே வச்சுக்க. அப்படி வந்து அவர் ஒரு நல்ல ஆட்சி வரணும்னு தானே ஆசைப்படுவார். பின்ன உன் கட்சியா போடுவார். தம்பி தம்பி தும்பி கேள்வி கேட்க விடு, பதில் எனக்கு தெரியும் எப்படி சொல்லணுன்ட்டு. கேளு நீ. இல்லை நான் தெரியாமல் தான் கேட்குறேன். இவ்வளோ வியாக்கானமாக பேசுகிறல்ல, நீனா ஒழுங்கா? சரியான 1ஆம் நம்பர் பொம்பளை பொறுக்கி, குடிகார நாதாரி. இதோட பாட்டில் வச்சுக்கிறியான்னு தெரில. பச்சோந்தி கூட நேரம் கழிச்சு தானே நிறம் மாறும். ஆனால் நீ இன்னைக்கு பேசுகிற பேச்சு நாளைக்கு இல்லை, நாளைக்கு பேசுகிற பேச்சு ஓ அது வேற வாய், இது நார வாய். அந்த மாதிரி என்ன தம்பி பேசிட்டு இருக்கீங்க? தம்பி
இந்த மாதிரி திமிரு பிடிச்ச மாதிரிலாம் கேள்வி கேட்காத, புரியுதா? அண்ணா அவன் ஆரம்பத்துல இருந்தே தப்பு தப்பா சொல்லிங்கிறாங்க. ஆமா, இவன் எப்பவுமே தப்பா தான் கேட்கறான். அவன் அப்படி சொல்லலண்ணா, அது வேற வாய் இது நார வாய் அப்படி சொல்லணுண்ணா. அறிவு கூட இல்லை இவருக்கு மலைமலையா இருக்கு அறிவு. ஆனா நீ சொன்னதுல ஒண்ணு மட்டும் நான் ஏத்துக்கிறேயா. இஸ்லாமியர்கள் யாருமே வந்து உனக்கு ஓட்டு போடலை அப்படின்னு சொன்னல, அது கூட வந்து என்னன்னா நீ பாதி தான் சொன்ன. அவங்க மட்டும் இல்லை, யாருமே உனக்கு ஓட்டு போடல. அதனால தான் இவனெல்லாம் வச்சுட்டு நான் முடிச்சுட்டா முடி. அதனால தான் இப்படி கண்டதையும் பேசிக்கின்னு அரை பைத்தியக்காரனா ஆயிட்டு இருக்கு. போ இது திருப்பி திருப்பி சிரிச்சுக்கிட்டே இருக்குது. எனக்கு பக்கத்தில் உட்கார வச்சதுக்கு உங்கள் மேலே ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன் சார். இப்போ நாங்களாவது பரவாயில்ல, ஸ்ட்ரைட்டாக குத்திடுறோம், முதுகில் குத்துறாங்களோ அவங்க. சார் தண்ணி கொஞ்சம் கொடுங்க சார். காது வலிக்குதா? எரிச்சல் ஆகுதுல்ல? அப்போ நீங்கள் மட்டும் ப்ரெஸ் மீட்டில் இப்படின்றது ஒரு நாகரிகம் இருக்கா உங்களுக்கு? மீடியா நாகரிகம் அப்படின்னு ஏதாவது இருக்கா? இவ்வளோ கேள்வி கேட்குறிய தம்பி? ஆமாம் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு நீ தமிழ் கிடையாது, நீ ஒரு தெலுங்குனா தான் இருப்ப. சார் இவ்வளோ நேரம் நான் தெலுங்குலேயே பேசினேன். இல்லை, தெலுங்கு பேசுகிற மக்கள் எல்லாமே இங்கே வந்து தமிழ் கற்றுக்குறாங்கல்ல சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கேருந்து போனீங்கன்னா கீழ்ப்பாக்க ஹாஸ்பிட்டல் அப்படின்னு ஒரு இடம் இருக்கும். அங்கே போனீங்கன்னா எம்ஆர்ஐ ஸ்கேன் அப்படின்னு ஒன்று இருக்கும். அங்கே போய் மூளையை முதல்ல செக் பண்ணுங்க. இதை பாரு, முதல்ல அடுத்தவன் கதைக்கு போகிறத விட்டுட்டு உன் கட்சியிலே துண்டா நீங்கிறாங்களாம். அதை போய் என்னன்னு பாரு. என்ன வழக்கமாக நெஞ்சு வலின்னு தான் சமாளிப்பாங்க, இவனா தண்ணி குடிக்கிறான். டைம் எடுத்துங்க. அது ஒன்றும் இல்லை தம்பி, அவங்களா நீங்கிறாங்களா இல்லை நீக்கிட்டோம்மா? கன்ஃபார்ம் லூஸ்ன்றது. இன்னொரு லூஸ் வருது பாரு. வேடிக்கையாக இருக்கு. கூச்சமே இல்லை. பாரு, என்னைக்காச்சும் எவனாச்சும் உன்னை எதனா பண்ண போகிறான், அப்போவாச்சும் நீ திருந்துவியா இல்லையான்னு தெரில. என்னத்தையாவது உதவிட்டு எனக்கு தெரிஞ்சு அவனே போட்டு தள்ளிடும். கரெக்டா? உருட்டு, எவ்வளோ உருட்டுறியோ. அவங்க எல்லாரும் கேட்குறாங்க, கேள்வியாக கேட்க போகிறாங்க போல, தான் சொல்லி சமாளிக்கிறேன். கேள்விக்கு பதில் சொல்கிறது எனக்கு என்ன புதுசா? எப்படி சமாளிக்கிறேன் பாரு. மக்களே, ஐயோ சேட்டா உட்கார். கடைசியா இரு வசனங்கள் பேச வேண்டும். தூய தமிழ் தான் எப்பொழுதும் பேச வேண்டும். சரிடா. மக்களே, அண்ணா கொஞ்சம் சீக்கிரம் முடிங்கண்ணே, அங்கே கட்டிங் ரெடி ஆகுது. ரெடியாக இருக்கா? ஆமாம், இதை முடிச்சிடறேன். மக்களே, நானே நல்லாட்சி கொடுக்கும்போது எதுக்கு இந்த உள்ளாட்சி? பயங்கரமாக நம்மளை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எஸ்கேப் போயிடலாம். எல்லாம் ரெடியாக தானே இருக்கு? ரெடி ஆகுதுண்ணா. அப்படியே குஞ்சிட்டே போயிடலாம். இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் அடுத்து இந்த மாதிரி பேசுவோம். கிறிஸ்தவர்களை எப்படி பண்ணா அப்படி. ஐயா நான் தாங்க ஐயா தடா. தடா நீ தானாயா? ஆமா, எப்படி இருக்க? நல்லா இருக்கையா? என்ன திருடன்லாம் சொல்லி. சரி 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 சரி, கோச்சிக்கா, தண்ணி குடி. என்னையா தடா இந்த பக்கம்? ஐயா என்ன சொல்லி தொலை, நோண்டிக்கிட்டே இருப்ப ஏதாவது ஒன்று. என்னை கேள்வி நாயகன் மறுபடியும் இன்டர்வியூக்கு கூப்பிட்ருக்காருயா. இன்டர்வியூ கூப்பிட்ருக்காரா? ஆமாம். டேய், போன தடவை உன்னை இன்டர்வியூ எடுத்ததுக்கு இப்போ வரையும் நான் அனுபவிச்சிருக்கேன்டா. இந்த தடவை போயிட்டு மொத்தமாக என்ன முடிச்சு விட்டான்னு பிளான் போடுறியா? ஆமாம். இல்லையா? எதுக்கு கூப்பிட்டுருப்பாரு உன்னை இன்டர்வியூக்கு? தெரியலையா? ஐடியா. அந்த ஆளை மடக்கணும்னா இந்த உருது முஸ்லீம்லாம் தமிழனான்னு கேளு, அந்த ஆள் ஆஃப் ஆகிடுவாடு. புரியுதா? சரிண்ணே. என்ன சரிண்ணே? வாயில வெத்தலையா போட்டிருக்க? வெண்ணப்பையில என் வாயா விடுதானே தெரியுது. அண்ணே,
ஏனே அந்த கேள்வி கேட்கணும்? ஏன்னா இந்த கேள்வி நீ கேட்டாதான் இதை யாரும் கேட்க மாட்டாங்க. இதா அதெல்லாம் விடுங்க. நீ சொன்ன மாதிரியே செஞ்சிடறேன். சரி சரி, வாயிலான வெத்தலையா போட்டிருக்க போ. வா, என் வாயா அப்படிதான் போ. ஐயோ, நான் ஒன்று சொன்னேன், இங்கே ஒன்று வந்துருக்கு. போய் போட்டு விட்ருவோமா? தடா எங்கள் வீட்டில் இல்லைங்க அவர். வீட்டில் இல்லையா? ஏண்டா ஐயா உள்ளே வந்துட்டீங்களா? என்ன தடா, நான் என்ன சொன்னேன், நீ என்ன பண்ணிட்டு வந்திருக்க? யோ போயா, அந்த ஆள் கேட்குற கேள்வியில் நம்ம மைண்ட் அவருக்கு ஃப்ரெண்ட் ஆகிடுது. ஆனால் ஒன்றியா பண்ணுறதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க. ஆனால் கடைசியில் இந்த மாதிரி பேட்டிலாம் எங்களை கோத்து விட்டுறீங்க. யோ போயா, உனக்கு அந்த ஆளை சரியாகவே லாக் பண்ண தெரியல. நீ எல்லாம் தடாவா? பேரை பாரு, தடா கெடான்ட்டு. மூஞ்சியா பாரு, எப்போ பாரு வாயில் வெத்தலையை போட்டுட்டு துப்பிக்கிட்டு. வா அப்படி கேட்பப்பா. அவரை நாங்கள் லாக் பண்ணோம். மவனை என்னைக்காவது ஒரு நாள் அந்த ஆள் கூட நீ உக்காருனே, அப்போ தான் எங்கள் கஷ்டம் நான். அதுக்கு ஒரு நாள் வரும். எங்கே வரமாட்டேன், 10 வாட்டி ஃபோன் பண்ணுறாங்க, அவாய்ட் பண்ணுறியாம. அதுவும் சொல்கிறார், இது வா இன்னும் நிறைய இருக்குது. உங்கள் ஃபஸ்ட்டு செகண்டு 3rd சேனல் வரைக்கும் அவருக்கு தெரிஞ்சுருக்குது. எவ்வளோ டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு? வீடியோ வச்சுன்னுக்கிறாரு, ரிலீஸ் பண்ணிட்டுமான்னு கேட்குறாரு. பண்ண சொல்லிட்டா? சரி தடா வா, நம்ம இங்கே வெளியே போய்ட்டு வரலாம். கூல அவன் எங்கே? சரி தடா வா வா வா. இதை பாருங்க, அவர் என்னை வச்சு 3 மணி நேரம் எடுத்தார். ஆனால் அதில் வந்தது 25 நிமிஷம் தான். நான் பேசினது வேற, அதில் வந்தது வேற. என்ன எவனும் கண்டுக்க மாட்டேன்றான். ஆமாங்க, உண்மையாலே தம்பி நீயாவது கண்டுக்கேன்ப்பா. அதான் யாரும் கண்டுக்கலாம்ல. முதல்ல தப்பு பண்ணுறவங்க கூட நீ இருக்கிறத நிறுத்து. முதல்ல போய் வேறு வேலையை பாரு. ஏங்க உண்மையாலே 3 மணி நேரம் எடுத்தாருங்க. இன்னும் தெரிஞ்சல அடுத்த இன்டர்வியூ கூப்பிட்றேன். புரியா? ஐயோ